பாகிஸ்தானின் எந்த ஒரு பதிலடியையும் சமாளிக்க நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கோம். மேலும் பாகிஸ்தான் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டால் இந்திய ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்கும்னு அதிரடியா பேசியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூரை தலைமையேற்று நடத்திய பெண் அதிகாரிகளில் ஒருவரான வியோமிகா சிங். வியோமிகானாலே வானத்தில் வசிப்பவள்னு அர்த்தமாம். அந்த வகையில் சின்ன வயசுலேயே வானத்தில் பறக்க ஆசைப்பட்ட இவங்க இப்போ இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர். ஆயுதப்படையில் சேர்வதற்கு முன்பு NCCயில் பயிற்சி பெற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு 2019 டிசம்பர் 18ஆம் தேதி இந்திய விமானப்படையில் ஹெலிகாப்டர் விமானியாக நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் அவரது குடும்பத்தில் ஆயுதப்படைகளில் சேர்ந்த முதல் நபரானார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு போன்ற மாநிலங்களின் உயரமான பகுதிகள், இந்தியாவின் மிகவும் சவாலான நிலப்பரப்பு சிலவற்றில் சேடக் மற்றும் சீட்டா போன்ற ஹெலிகாப்டர்களை அவர் இயக்கியுள்ளார். அவர் 2500 மணி நேரங்களுக்கு மேல் ஹெலிகாப்டரில் பறந்துள்ளார். அது மட்டுமில்லாம ஏராளமான மீட்பு பணிகளிலும் பங்கேற்றுள்ளார். நவம்பர் 2020 அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு முக்கியமான மீட்பு நடவடிக்கைக்கு வியோமிகா தலைமை தாங்கினார். 2021 வியோமிகா சிங் 21,650 அடி உயரத்தில் மணிராங் சிகரத்திற்கு முப்படையினரால் நடத்தப்பட்ட அனைத்து பெண்களும் கொண்ட மலையேறும் பயணத்தில் பங்கேற்றார். தற்போது பயங்கரவாதிகள் 90 பேர் உயிரிழந்த ஆபரேஷன் சிந்தூரில் இவரது பங்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது.